இன்றைக்கி நாம் விருச்சகம் ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும், குரு பெயர்ச்சி மே 14ஆம் தேதி மற்றும் மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சிகள் எப்பேற்பட்ட அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். விருச்சகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தலைப்பே இந்த மாதத்தில் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த மாதத்தை நீங்கள் மறக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். விருச்சகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக எதுலேயும் செயல்பட்டோம் அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது மறக்க முடியாத அளவுக்கு பல நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். அதே நேரத்தில் நம்ம அசட்டையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மறக்க முடியாத அளவுக்கு விளைவுகள் அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தும். அந்தளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு கிரக நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா மாத தொடக்கத்தில் ராசிநாதன் செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா கடகம் ராசியில் நீசம் அடைஞ்சு பலம் இழந்திருக்கிறாரு. ரொம்ப நாளாக இங்கேயும் அங்கேயும் அப்படியே நீசத்துலேயே செட்டில் ஆகிவிட்டார். அப்போது ராசிநாதனுக்கு பலம் போச்சு அப்படின்னா நமக்கு பலம் போன மாதிரி தான். அதே நேரத்தில் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கிறதுனால அவர் பலம் இழக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத கொடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதாவது எதிரிகள் பலமிழந்து போவாங்க. உங்களோட 6ஆம் வீட்டுக்கு அதிபதி பலமிழந்து போகிறார் அப்படின்னா எதிரிகள் பலமிழந்து போவாங்க. தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். உடம்பு நல்லா இருக்குது, பெரியதொரு பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை, ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது ஏதாவது ஒரு கெட்ட செய்தி அப்படிங்கிறது டக்குன்னு ஒரு தொலைபேசி வழியாகவோ இல்லை ஏதாவது கடிதம் வழியாக வரலாம். அது கொஞ்சம் மனக்குழப்பம் அப்படிங்கிறத கொடுக்கும். நீங்கள் நினைக்கலாம், என்ன எதிரி எடுத்து உடனே கெடுதலாக சொல்கிறாரு, நல்லதாக சொல்ல மாட்டேங்கிறாரா அப்படின்னு. நன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் பெரும்பகுதி பார்த்திங்க அப்படின்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறத கொடுக்குது. இதில் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது கொஞ்சம் பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத இப்போ லேசாக கொடுப்பார். பூர்வீக சொத்தை பாகம் பிரிக்கிறது, போகிறது வரதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் வச்சுக்க வேண்டாம். ஏதோ நம்ம ஒரு அளவீடு செய்கிறோம், இல்லை தேவலாம் பக்கத்து இடத்துக்கான சந்தைக்கு வருவாங்க, அப்போ இடங்கிடம் அளக்கணும் போகணும் அப்படின்னா கூட அண்டை அகலாறு வழியில் எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்சம் பகையனா எதுவும் இல்லாமல் அளந்துக்க போகிறேங்க. இது உங்கள் பாகத்தையும் பார்த்துக்கோங்க, அப்போ நான் கல்லை போட்ட பிறகு அங்கே போட்டேன் இங்கே போட்டேன் அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பேசி தீர்த்து நல்லபடியாக அளந்து வெளி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது வராது. அந்த மாதிரி பங்கு எங்கு பிரிக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் கவனமாக 4 பேரை சொந்த பந்தத்தில் பெரிய ஆளுங்களை வச்சுக்கிட்டு விவரம் தெரிஞ்சவங்கள ஒரு வழக்கறிஞரை வச்சுக்கிட்டு பிரிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. கூடுமான வரைக்கும் சொத்து தொடர்பாக வம்பு வழக்கு அப்படிங்கிறது எதுவும் போட வேண்டியதில்லை. எதுவும் நீதிமன்றத்துக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது. மற்றபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. 5ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட
பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதன் பிறகு வாழ்க்கையோட தத்துவத்தை புரிய வச்சு உயர்த்தி காமிச்சிருவார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. மகா குரு பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்து 8ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அஷ்டம குரு அப்படியே ஆட்டுவித்தோம் அப்படி சொல்லிட்டு பயமுறுத்தியிருப்பாங்க. பெருசாக நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் குரு பகவான் இருந்த இடம் அப்படிங்கிறது 7, அதை விட 8ஆம் இடம் அப்படிங்கிறது சிறப்பாக ஜோசியரே அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அஷ்டம குரு அப்படிங்கிறது கொஞ்சம் பணப்புழக்கமே இல்லை அப்படிங்கிற பிரச்சனையை கொடுக்கும். எல்லார் கையிலையும் காசு இருக்குது, நம்ம கையில் ஒரு 10 ரூபா காசு வர மாட்டேங்குதே. காசு வர இடம் அப்படிங்கிறது தெரியலை, ஆனால் போகிற இடம் அப்படிங்கிறது அதுக்கு மேலே கிளியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா பழைய கடன் அடைக்கிறது, வட்டி கட்டுறது, நகைக்கு வட்டி கட்டுறது, வீட்டுக்கு ஜாமான் வாங்குறது, மிச்ச மீதி பார்த்தீங்க அப்படின்னா மாத கடைசியில் நாம் ஒரு 5000 ரூபா கடன் தான் மறுபடியும் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறத கொடுக்கும். அப்போது கைப்பணத்தை நாம் எண்ணி தான் செலவழித்தாலும் கூட மிச்சம் 10 ரூபா அப்படிங்கிறது பிடிக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். பண முடை அப்படிங்கிறது இருக்கலாம். வழக்கமாக 1ஆம் தேதி போடக்கூடிய சம்பளம் நமக்கு மட்டும் 5ஆம் தேதி போடுவாங்க. அப்படி கூட நமக்கு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் காசு பணம் விஷயத்தில் கராராயிருங்க. யாருக்கும் ஜாமீன் கீமீன் எதுவும் ஏற்றுக்காதீங்க. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இதே ஒரு காலகட்டத்தில் குரு இருக்க இடம் கூடிய பால் பார்க்க இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த அடிப்படையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12, உங்களுடைய ராசிக்கு 2, உங்களுடைய ராசிக்கு 4 இந்த ஒரு இடங்கள்லாம் பார்க்குறாரு. அப்போ இந்த இடமெல்லாம் புனிதம் அடையுது அப்படிங்கும்போது குரு பார்வையால் நன்மை அப்படிங்கிறது செய்வார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். அப்போ குரு பார்வை அங்கே விலகுது அப்படின்னா சுப விரயங்கள் அப்படிங்கிறது நிறையா வரும். வரலை அப்படின்னாலும் நீங்கள் வர வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவையற்ற ஒரு தொழிலில் நட்டம், விவசாயத்தில் ஒரு நட்டம், தேவையற்ற ஒரு பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது நீங்களே செஞ்சுறதுங்கிறது நல்லது. ஒரு கோயிலுக்கு கீவிலுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் அப்படின்னா போகிறேன் வரேன் அதெல்லாம் அந்த ஒரு காலகட்டத்தில் செஞ்சு போடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆலய கட்டுமான பணிகள் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது நாம் சுப காரியங்கள் திட்டமிட்டிருந்தோம், இல்லை ஒரு ஆன்மீக யாத்திரை போகிறோம், இந்த மாதிரியான சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறத வர வச்சுக்கோங்க. கையில் காசு இருந்தது அப்படின்னா ஒரு இடங்கடம் வாங்கி போடலாம், நகை நட்டு ஏதாவது வாங்கி போடலாம். பணமாக கையில் வச்சுருந்தா தேவையற்ற மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வரும். அதனால் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறத செஞ்சு அதை ஒரு மூலதனமாக்கிடுங்க. அதே நேரத்தில் தொழிலில் முதலீடு போடலாமா ஜோசியரே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போது வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இருக்கிறத அப்படியே ஓட்டிக்கிட்டுருங்க. அது அந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. 2ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் செலவே வந்தாலும் அதற்குண்டான ஒரு வரவு அப்படிங்கிறது வந்துடும். கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்காது. இன்றைக்கி 10 ரூபா செலவு இருக்குது, பரவாயில்ல 10 ரூபா எனக்கு வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வரவும் செலவும் சமமாகி போயிடும். அதனால் பெரியதொரு பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் உங்களுடைய பேச்சில் ஒரு நிதானம் அப்படிங்கிறது இருக்கும். 4 பேர் மத்தியில் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. 4ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விலகுது. ரொம்ப அவசியம் இது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு ராகு 18ஆம் தேதி வராரு. யார் ராகு அப்படின்னா விஷப்பாம்பு, அர்த்தாஷ்டம ராகுவாக வராரு. ராகு வந்துட்டு இப்போ குரு பார்க்க புனிதப்படாமல் ராகு 4ஆம் இடத்துக்கு வந்தார் அப்படின்னா பல சித்திரவதைகளை கொடுப்பாரு. சில பேருக்கு தாயை கூட பறிச்சிருவார். இப்போ குரு பார்வையில் படுறார் அப்படிங்கிறதுனால தாயாருக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பிரச்சனை தான் வரும். பெருசாக எதுவும் வராது. 1000 ரூபா 2000 ரூபா ஆஸ்பத்திரிக்கு செலவாகி போயிடுச்சு, சரியாகி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டியது இல்லை. குரு பார்வையால் ராகு வராரு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு புகழ்மிக்கவர்களோட அந்த சந்திப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். பெரிய பெரிய மனுஷன், ஊரில் பெரிய மனுஷன் அப்படிங்கிறவங்க நமக்கு நட்பாவாங்க. அதே மாதிரி உங்களுடைய துறையில் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே ராகு குரு சண்டால யோகம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கொடுப்பாரு. அதே நேரத்தில் கேதுவோட பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறதையும் கொடுக்கும். அதனால் 10ல் ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாவியான கேது பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு அப்படிங்கும்போது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இடம் பூமி விற்பனையால் லாபம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கடகராசியை விட்டு செவ்வாய் போயிடட்டும் வெளியில், இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே போயிடுவார். அப்போது கடகம் ராசியை விட்டு செவ்வாய் பயிற்சியான பிறகு இடம் வாங்கல், விற்கல், கமிஷன், தரகு, ரியல் எஸ்டேட்டு, இதன் மூலமாக கூடுதல் வருமானம் அப்படிங்கிறதையும் அடையலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கார். வியாழக்கிழமைகளில் குரு பகவான்
பகவானுக்கு தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க. ஏழை பாலை மாணவர்கள், ஆதரவற்ற பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு நோட்டு வாங்குகிறேன், புக்கு வாங்குகிறேன், இல்லை ஒரு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறேன், இந்த மாதிரி ஏதாவது உங்களால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்லது ஒரு மாற்றத்துக்கான தொடக்கமாக இருக்கும். விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. ஓகே, இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.